வெல்கம் டு சிம்பிளி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நாங்கள் இப்போ ரமலான் மாதத்தில் இருந்துட்டிருக்கிறோம். ஸோ இந்த ரமலான் மாதத்தில் உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் இஃப்தார் ரெசிபீஸ் தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 1 கப் மாவு எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு. ஸோ இதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். அதோடு இன்னொரு கப்பும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த 1 கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து மொத்தம் 500 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ அதோடு இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பெட்டிஸ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ என்னடா பெட்டிஸ் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. எடுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து பெட்டிஸை நார்மலாக எல்லோரும் வந்து பொரிப்பாங்க. நாங்கள் பொரிக்க போகிறதில்ல, நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பட்டர் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த பட்டர் வந்து ஒரு 100 கிராம் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு எக் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பேக்கிங் ரெசிபிங்கிறதால தான் நான் அந்த பேக்கிங் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ உப்பு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். பட்டர்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் இன்றைக்கி 500 கிராம் ஃப்ளார் எடுத்ததால் நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இதே நீங்கள் 250 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட்டை சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து சேர்கிற அளவுக்கு நாங்கள் எங்களோட மிக்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்வோம். ஸோ உங்களோட ஃப்ளார் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும், உதிரி உதிரியாக உங்களுக்கு அழகாக இப்படி கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா கைகளாலே நாங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் போட்டு அந்த பட்டர் எல்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஐஸ் வாட்டர்னால நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையான டோவை செஞ்சு கொள்ள போகிறோம். ஸோ ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்பை கூட போட்டு ஐஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை நல்லாவே எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி நாங்கள் இந்த மாதிரி டோ வந்து செஞ்சு கொள்ளுங்க. நல்லா சாஃப்டாக செஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் வந்து பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இது வந்து 500 கிராம் இருக்கும். ஸோ அதில் வந்து நாங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டு ஃபஸ்ட்டுக்கு நல்லா பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இதை வந்து அவிக்க போகிறோம். ஸோ அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அது அவிச்சிட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வந்துருக்கு இதை ஸ்மேட்ச் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மேட்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அதை எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து ஒரு பேனில் நான் இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நாங்கள் வந்து கருவேப்பிலை, அதே மாதிரி ரம்பை இலைகள், ஒனியன் இது எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் நல்லா தாளித்து கொள்ள போகிறோம். ஸோ இது ஓரளவு வதங்கி வர வேண்டும். ஸோ நல்லாவே வதங்கி வரணும் அப்படின்ட்டு இல்லை, நாங்கள் வந்து பேக் பண்ணத்தான் போகிறோம். ஸோ இதனால் நாங்கள் இது வந்து ஒனியன் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி வரும் வரைக்கும் இதை நாங்கள் நல்லாவே வறுத்து கொள்வோம். அதோடு நாங்கள் வாசனைக்காக இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து இதை நாங்கள் நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகும் வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொள்ளுங்க. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து நாங்கள் அதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம்னா தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா தனிக்கொச்சிக்காத்தூள், அதே மாதிரி கறி பவுடர், அதே மாதிரி மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எல்லாமே ஈவனாக 1 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து செமன் டின் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இந்த மாதிரி உதிர்த்திட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நாம் ஸ்மெச் பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ மிக்ஸையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் எங்களோட டோ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து சின்ன சின்ன போல்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெட்டிஸ் அச்சு இருந்தேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டை நாங்கள் எடுத்து எங்களோட பெட்டிஸ் அச்சில் இந்த கலவையை வச்சு நாங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் வெளியில் வரும். ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அழகான பெட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா டோன்ட் வரி, நாங்கள் நார்மலாகவே கைகளாலே செஞ்சு கொள்ளலாம். நாம் எடுத்து பவுல்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக அரைச்சி கொள்ளுங்க. ஸோ அரைச்சிட்டு அதில் வந்து சென்டரில் கறி நாங்கள் வச்சு மிக்ஸிங்கை வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஓரங்களே நல்லாவே உங்களுடைய விரல்களால் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு கூடவே நாங்கள் வந்து அந்த பெட்டிஸ் வந்து சைட்டில் கொஞ்சம் அழகாக இருக்கணும் எங்கன்னா நீங்கள் விரும்பினீங்கன்னா ஒரு டூத் ஸ்டிக் அல்லது உங்கள்கிட்ட ஃபோக் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் இந்த சைட்டில் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் லைட்டாக டிசைனும் வச்சு கொள்ளலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து பேக் பண்ணி எடுக்கிறேன். 180 செல்சியஸில் 25 மினிட்ஸ் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த பெட்டிஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இஃப்தார் டைமுக்கு இதை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்காக 2வது டிஷ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் சிக்கன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதாவது போன்லெஸ். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொள்ளுவோம். கூடவே நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அரைச்சி கொள்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அவங்களுக்கு அரைச்சி வரும். ஸோ அதோடு நாம் இப்போ சேர்த்துக்கொள்ள போகிறோம் breadcrumbs. இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதிக அளவு நீங்கள் இது சேர்த்துக்கொள்ள வேணாம். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு நாங்கள் சால்ட் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா சிக்கன் கபாப் தாங்க. சிக்கன் கபாப் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நான் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்பவே வாசமாக இருக்கும். நாங்கள் இறைச்சி தானே போடுறோம், அதனால் நாங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொச்சிக்காய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க, அதாவது தனி மிளகாய் தூள். அதோடு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் சிக்கன் சூப் கட்டி வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நான் ஒரு பாதி எலுமிச்சம் சாறு வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விடுங்க. ஸோ ரொம்பவே எங்களோட அந்த கபாப் டேஸ்டியாக வரும். ஸோ இந்த இஃப்தார் டைமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃப்ரோசன் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து ஆயில் விட்டுக்கொள்ளுவோம். ஸோ இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். நல்லா உங்களுடைய கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்னதாக நறுக்கி வச்சு நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து இதில் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எங்கிட்ட அந்த கலவை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து கபாப் செய்யலாம். கபாப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் சிலவங்க வந்து பாபிக்யூ ஸ்டிக் இருக்குது தானே, நாங்கள் செய்வோம் சிக்கன்லாம் ஆட்டி. ஸோ அதில் கூட அவங்க செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாக செய்யலாம், அல்லது நாங்கள் வடை தட்டுற மாதிரி தட்டையாக செய்யலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு தட்டையாகவும் செஞ்சு காட்டுறேன். இதே உங்கள்கிட்ட ஸ்டிக் இருந்தால் இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் அடியில் வந்து ஸ்டிக்கை வந்து சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு கபாப் மாதிரி சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறையவே செஞ்சு வச்சு கொள்ள போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி பொரிக்க போகிறதில்ல, ஃப்ரை பண்ண மாட்டேன். நான் வந்து இதில் மீதி எல்லாம் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இஃப்தார் டைமில் நாங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.